கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீதிமொழிகள் 13:13 சொல்லப்படுகிறது, இதோ திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இன்றைக்கு வசனத்தை நாம் தியானிக்கும் போது நாம் நற்குணசாலியாய் மாறுகிறோம். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதிகாலையிலே தேவன் நம்மை அந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்மளை உயர்த்துகிறார். ஆசாரியர்கள் வாயிலே வேதத்தை காணும் போது மந்தை பெருகிறது, வியாதிகள் சுகமடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட பாடுகள், நம் உபத்திரவங்கள் நம் வாழ்க்கையில வரும்போது நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. வசனத்தை எடுத்து அதிகமாய் தியானித்து அறிக்கையிடணும். 119 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், 67 வசனம், 71, 72. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி விளம்பியதை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நான் இந்த உபத்திரவத்தினால்தான் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி திரிந்தேன், ஆனால் இப்பொழுதோ உம்முடைய கற்பனைகளின்படி நடக்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு வெளிச்சம். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் மத்தியிலே கடந்து போகும்போது எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து போய்விடவே கூடாது. சோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மாறாக நாம் வேதத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். வேத வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த வேத வசனம் நம்மளை தாங்கும். ஏனால் பாடுகள் இல்லாமல் பரலோகம் கடந்து போக முடியாது. பாடுகளுக்கு பங்காளி ஆனதால் மகிழ்ந்து கைகூடு, பரலோக ராஜ்யம் உம்முடையது என்று வேதம் சொல்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர், இந்த இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்திலே நீங்கி கனமகிமைக்குள் நம்மை கொண்டு போகும். நாம் எவ்வளவு உபத்திரவப்படுகிறோமோ, பாடுகளை அனுபவிக்கிறோமோ, சோதனைகளை நாம் சகிக்கிறோமோ, அவ்வளவாய் நாம் கர்த்தருக்குள்ளே வேர்கொண்டு வளர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த காலை வேளையிலே கூட நீ உபத்திரவப்படும் போது வேதத்தை தியானி. வேதத்தில் உள்ள எத்தனையோ மேகமூன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபை போல் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாயா? யோபு சொல்லுகிறார் அல்லவா, தேவரீரின் வாழ்க்கையை சகலத்தை அறிந்திருக்கிறீர், நினைத்து தடைபடாது என்று ஜெபித்த போது இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தந்தார் அல்லவா. தாவீது விழுந்த போது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதன் ஸ்தானத்திலே நிறுத்தினார் அல்லவா. உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எந்த பாடுகள் மத்தியிலே கடந்து போனாலும் வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள். ஏசாயா 66:5 நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்பார்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். நீ அந்த உபத்திரவ நேரத்துல உன் சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பும் போது இயேசு கிறிஸ்து கூட அவர் அந்த ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவியானவரால் வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்ட போது 40 நாட்கள் உபவாசித்து முடித்த பின்பு அவருக்கு முதல் சத்துரு யார் தெரியுமா? பிசாசுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வந்து, இந்த கல்கள் அப்பமாகுமா என்று கேட்டான். நீ மேலே இருந்து கீழே குதிக்க முடியுமா? என்னை பணிந்து கொள், தேவனுடைய ராஜ்யத்தை தருவேன். பலவிதத்திலே இயேசுவை சொன்னித்தார். ஆனால் இயேசு அந்த பிசாசை எப்படி வென்றார்? தேவ வசனத்தினால். ஏனென்றால் அவர் தேவ வசனத்துக்கு நடுங்குகிறவர். சாத்தான் தோத்து போனான், ஆனால் இவரோ ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்தார். இதைதான் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை தந்து உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட்டு அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். நீங்க தேடுகிற அந்த சத்துரு உங்கள் கண்களுக்கு முன்பாகவே இராதபடிக்கு கர்த்தர்
அது மறைந்து போகும்படி செய்வார். ஹalleluya. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக அதை உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 6:22-23 வாசிக்கும் போது, நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க. நீ நடக்கும் போது அது உன்னை வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இன்றைக்கு அந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை ஒரு ஸ்கூல்ல போட்டாங்க. தகப்பன் இல்லாத ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மைல்ஸ்டோன் கம்மியா இருந்துச்சு. ஆஸ்டிக் சைல்டு. ஒரு நார்மல் ஸ்கூல்ல போடும்போது அந்த வாத்தியார் ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு இடத்துல ஒரு லெட்டர் கொடுத்து தாயிடத்துல அனுப்பினாரா. அந்த லெட்டரை கொண்டு வந்து அந்த பிள்ளை கொடுத்ததா. அந்த பிள்ளை கேட்டுதான், அம்மா என்னுடைய ஹெட்மாஸ்டர் என்ன எழுதி இருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த தாய் சொன்னார்களாம், உனக்கு விசேஷத்த ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆதலால் உன்னை வேறு பெரிய பள்ளியிலே போடும்படி இந்த சார் எழுதி அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி, நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஹோம் ஸ்கூல் நாம் படிக்கலாம், நான் உனக்கு சொல்லி தருகிறேன் என்று சொல்லி அவ்வளவு அவமானங்கள் பாடுகள் மத்தியிலே அந்த தாய் டெய்லி 91 சங்கீதத்தை வாசிக்க வைத்து 121 சங்கீதத்தை அறிக்கை செய்து வைத்து அந்த பையனை படிக்க வைத்தார்களாம். ஹோம் ஸ்கூலை படிக்க வைத்து எக்ஸாம் எழுத வைத்தார்கள். அந்த பையன் படிப்படியாய் உயர்ந்தார். யார் அந்த பையன் தெரியுமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பையன், அவமானப்படுத்தப்பட்ட பையன், உபத்திரவப்பட்ட பையன், கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்த பையன். ஆனால் அந்த தாயுடைய ஜெபம், அந்த தாய் அந்த வசனத்தை அறிக்கிட்டது நிமித்தம் அந்த பையனை கர்த்தர் உயர்த்தினார். யார் தெரியுமா? ஐசக் நியூட்டன். இன்றைக்கு நம்ம ஃபேன், லைட், ஏன் இந்த மீடியா மூலமெல்லாம் நாம் இன்றைக்கு வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதற்குரிய கரண்ட் சப்ளை எல்லாவற்றையும் கண்டுபிடித்தவர் அந்த ஐசக் நியூட்டன். அவர் ஒரு நாள் தன்னுடைய லைப்ரரியில போய் ஒரு புக்கை எடுத்து பார்க்கும்போது இந்த லெட்டர் கீழே விழுந்ததாம். ஐயோ, இந்த லெட்டர் நம்ம அம்மா படிச்சாங்களே, நம்ம பெரிய ஸ்கூல்ல போட வேண்டும் என்று சொல்லி இந்த லெட்டரை வாசிக்கும் போது அந்த லெட்டர்ல அப்படி எழுதவில்லையா, அந்த லெட்டர்ல எழுதியிருந்ததா, உன் மகன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனி வரவே கூடாது, இந்த மகன் படிக்க மாட்டான், இவன் ஒரு முட்டாள், இவன் மூலமாய் பள்ளி பேர் பிரஸ்தாபமாகாது என்று சொல்லி அநேக இழிவான சொற்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆனா தாய் அதை மாற்றி சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகன் அதை படிக்கும் போது கண்ணீர் சிந்தினான். இன்றைக்கு தாய் இல்லை, ஆனால் அந்த தாய் வேத வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்து பாடத்தை கற்பித்தது நிமித்தம் இன்றைக்கு நான் ஒரு பிரதானமான சயின்டிஸ்டாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கரண்டை, எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரிசர்ச் ஆபீசரா இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். ஆம், இன்றைக்கு வசனத்துக்கு நடுங்கிறவனாய் இருந்தாய், உன்னை அவமானப்படுத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் மகிமைப்படுவார். அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் வேதமே வெளிச்சம், அது கர்த்தருடைய போதக சிக்ஷை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீவ வழி, ஆனால் கட்டளையே உனக்கு விளக்கு. இன்றைக்கு அந்த வழியிலே நடக்க உன்னை ஒப்பு கொடுப்பாயா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை விடைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீதிமொழிகள் 13:13 படி வேதத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், ஆனால் அதை கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனோ பலனடைவான் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் என்று பார்த்தோமே, இன்றைக்கு ஒவ்வொரு வேத வாசிக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கணும் ராஜா. அது எங்களுக்கு குணத்தை மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், சந்ததியை ஆசீர்வதிக்கும், அதிகாலையிலே எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. கல்விமானி நாவை எங்களுக்கு தந்தருளும். ஆசாரியர்கள் வேதத்தை தியானிக்கும் போது மந்தை பெருகும் ஆண்டவரே. அந்த வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிப்பீர் என்று சொன்னீரே. பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகள் ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்லுவது போலப்பா ஆண்டவரே, நான் உபத்திரப்படாவிட்டால் இந்த வேதம் என் கரத்திலே நான் வழி தப்பி போயிருப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேதம்
எங்களை இந்த உபத்திரவத்திற்கு ஆண்டவரே விட்டு கொடுக்காதபடி எங்களை உயர்ந்த ஸ்தானம் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் வேதத்தை முக்கியத்துவம் கொடுத்து வாசித்து அதன்படி ஜீவிக்க அப்பா இந்த பொக்கிஷத்தை எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் அசட்டை செய்யாதபடி எங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரும் கேட்கிறவர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, வேதத்தின்படி வாழ, வேதத்தை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இது எங்களை உயர்த்தும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.